ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே அவங்க பேரண்ட்ஸும் புத்தி கெட்டு போய் திரியுறாங்க சார். அதனாலதான் அந்த மாதவியை திரும்பவும் காலேஜுக்குள்ள சேர்த்துக்குங்கன்னு உங்ககிட்ட கேக்குறாங்க சார். அதையே இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இந்த பிரச்சனைய பத்தி, இதோட பாதிப்பு எப்படி இருக்கும்ங்கறத பத்தி அவங்களுக்கு இன்னும் முழுசா புரியல. மாதவியால புத்தியும் மனசும் கெட்டு போய் பிள்ளைங்க தப்பு பண்றப்பதான் அந்த பாதிப்பு அவங்களுக்கு உரைக்கும். அப்போ இதே பேரண்ட்ஸ் தான் உங்களை அசிங்கமா கேள்வி கேட்பாங்க. அன்னைக்கு நீங்க பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி போய் நிக்கணும். பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னு எதுக்கு எடுத்தாலும் அவங்களையே பிடிச்சி இழுத்துக்கிறீங்களே. அவங்க எது சொன்னாலும் கண்மூடித்தனமா அப்படியே ஏத்துப்பீங்களா? எங்க பிள்ளைங்க அரியசே வைக்க கூடாது, எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுடுங்கன்னு அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. அத உங்களால ஏத்துக்க முடியுமா? தப்பு பண்ணிட்டான்னு ஏதோ ஒரு பையன் மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க. எல்லா பேரண்ட்ஸும் வந்து அவனை விட்டுடுங்கன்னு சொன்னா அவனை விட்டுடுவீங்களா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? பேரண்ட்ஸ் மீட்டிங்னு வந்தா 4 பேர் 4 விதமான கருத்தை சொல்லுவாங்க. இலவசமா ஆலோசனை அள்ளி வழங்குவாங்க. அது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கலாம். ஆனா ஃபைனல் டிசிஷன் மேனேஜ்மெண்ட்டும் நீங்களும் தானே சார் எடுக்கணும். எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் தான் பாத்துப்பாங்கன்னா நீங்க எதுக்கு சார் டம்மி அந்த போஸ்டிங்ல உட்கார்ந்திருக்கீங்க? எலெக்ஷன் நடத்தி பேரண்ட்ஸ்ல ஒருத்தரையே பிரின்சிபலா போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. எல்லா அதிகாரத்தையும் அவங்க கிட்டே கொடுத்துட்டு நீங்க ஓரமா ஒதுங்கிடலாமே. எதுக்கு சும்மா வெட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க? ஆக முடிவெடுக்கிற ரைட்ஸ் எங்க கிட்ட தான் இருக்கு, பேரண்ட்ஸுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? அதத்தானே சார் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பேசுறது உங்களுக்கே முரண்பாடா இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா மேடம்? முடிவெடுக்கிற அதிகாரம் மற்ற பேரண்ட்ஸுக்கு இல்லைன்னா ஆஸ் அ பேரண்ட் உங்களுக்கு மட்டும் எப்படி வந்தது? அவங்க அத்தனை பேர் சொன்னதையும் நீங்க ஏத்துக்க கூடாதுன்னு ஆர்கியூ பண்றீங்க. நீங்க சொன்னது மட்டும் நான் ஏன் ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? எல்லா பேரண்ட்ஸும் ஒட்டுமொத்தமா என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் நான் பார்க்க முடியுமே தவிர ஒரு தனிப்பட்ட ஆள் சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாடிட்டு இருக்க முடியாது. நீங்க சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் நானும் திருப்பி சொல்றேன். ஆஸ் அ பேரண்டா எது சரி எது தப்புன்னு உங்க கருத்தை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஆனா காலேஜில் நடக்கிற எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் பண்ணிக்கலான்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஆடுறதுக்கு நான் வந்து உங்க அடிமையும் இல்லை, நீங்க எனக்கு பாஸும் இல்லை. லுக் ஹியர் மேடம், மாதவி வந்து ஒரு சின்சியரான ப்ரொஃபஸர். தேர் இஸ் நோ டவுட் இன் இட். அவங்கள சஸ்பெண்ட் பண்றதுல எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. பேரண்ட்ஸ்க்காக தான் நாங்கள் ஆரம்பத்தில் அப்படி பண்ணோம். ஆனால் இப்போ அதே பேரண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்லி அந்த ஆர்டரை நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம். இந்த முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. புரியுதா? ஐ ஹோப் ஐம் வெரி கிளியர் டு யூ, ரைட்? புரியுது சார். மாதவி ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் மயக்கி அவ கைக்குள்ள போட்டு வச்சிருந்தான்னு இத்தனை நாள தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களையும் அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான்னு இப்பதான் தெளிவா புரியுது. Mind your words, madam. There's a limit for everything. உங்க வயசு, உங்க ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு அநாகரிகமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அநாகரிகமா நடந்துகிட்டு என்கிட்ட மட்டும் ஏன் நாகரிகத்தை எதிர்பார்க்கறீங்க? ஒழுக்கம் கெட்டவளை தூக்கி போட துப்பு இல்லாம தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுறீங்களே, உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல? உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னா வேற மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. காலேஜுக்குள்ள கொண்டு வந்து எங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. Shut your mouth, I say. இதை விட கீழ்த்தரமா என்னால இறங்கி பேச முடியும். ஆனா எனக்குன்னு ஒரு மரியாதையும் கௌரவமும் இருக்கு. தராதரம் தெரியாம நீங்க இறங்கி பேசுற மாதிரி என்னால நடந்துக்க முடியாது. சார், நான் என்ன சொல்ல? இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா I'm sorry to say, உங்களை நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவும் நான் தயங்க மாட்டேன். நான் யாருன்னு தெரியாம என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல, இதுக்கு நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுடுவேன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. என் பொண்ணு படிக்கிற காலேஜ்ல எனக்கும் உரிமை இருக்கு. இத நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலான்னு தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். ஆனா நீங்க என் நல்ல நோக்கத்தை புரிஞ்சுக்கவே இல்லை.
கோர்ட்டுல இழுத்து உங்க மானத்தை வாங்கினாதான் நீங்க மாறுவீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் போறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். மிரட்டுறீங்களா? இல்ல, நடக்க போறத சொல்றேன். மாதவிய நீங்க திரும்பவும் காலேஜுக்குள்ள சேர்த்துக்க கூடாது. மீறி சேர்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்ல தான் சந்திக்க வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் இந்த காலேஜோட பேரு நாரி போறதுக்கு மாதவி தான் காரணமா இருந்தா, ஆனா இனிமே உங்க பொறுப்பில்லாத பேச்சு, முடிவெடுக்க திராணி இல்லாம, முதுகெலும்பு இல்லாம கோழத்தனமா நீங்க நடந்துகிட்டது, இதெல்லாம் தான் காரணமா இருக்கும். இந்த காலேஜையும் இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தையும் அழிச்ச பாவம் உங்களை சும்மா விடாது. என்னம்மா பண்ற? விடுடா அம்மா, விடுடா. என்ன நீ இறங்குமா? ஏம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ற? பின்னடா உப்படி வந்து தல அப்பா ஊரை விட்டே போயிட்டாரு. நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். போதுமா உனக்கு? என்னம்மா பேசுற நீ? இது பாரு, நீ உன் இஷ்டம் போலதான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்ட. நாங்க சொல்றதை நீ இந்த ஜென்மத்துல கேட்க போறதும் இல்ல. இது பாரு, நீ எவ கூட வேணாலும் இரு, எப்படி வேணாலும் இரு. நான் என்ன சொல்றது? நீ மூணு முடிச்சு போட மாட்டேன். பேசாம எனக்கு ஒரு கைத்த போட்டு ஒரு புடிச்சு போடு, நான் போய் சேர்ந்துடுறேன். நான் சொல்றேன், கழுத்துல மூணு முடிச்சு போட்டு நீ சந்தோஷமா இருப்பேன் நான் பார்த்தேன். ஆனா நீ கேட்கல. அதான் ஒத்த முடிச்சுல நானே நிம்மதியா போய் சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். தடுக்காதடா, தடுக்காத, போ. இது பாருடா, உலகத்திலே யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காதுடா. ஆமா, இது பாரு, என் புள்ள சுருக்கு போட்டு கொடுத்தா நான் தொங்கிட்டேன்னு நிம்மதியா போய் சேர்ந்துருவேடா. நானு சேர்ந்துருவேன். என்ன தடுக்காத. அம்மா நிறுத்துமா. இப்ப என்ன உங்களுக்கு? நான் கல்யாணம் படிக்கணும் அவ்வளவுதானே? அந்த கீர்த்தனாவையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாவாடா சொல்ற? ஆமா, அவங்களையும் நான் கல்யாணம் படிக்கிறேன்.